சாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாஷாணம், கௌரி பாஷாணம், தொட்டி பாஷாணம் இப்படின்னு 9 வகையான விஷத்தன்மை கொண்ட பொருட்களையே நவபாஷாணம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே முறையா கட்டப்பட்டு சிலைகள் செய்யப்படுவதால அந்த சிலைகள் மேல படக்கூடிய அபிஷேக நீர், அபிஷேக பொருட்கள் எல்லாமே தீராத நோய் தீர்க்கும் மருந்தா பார்க்கப்படுது. பொதுவாக கோவில்கள்ல பாத்தீங்கன்னா கல் சிலை, மரத்தாலான சிலை, சுதை சிற்பம், ஐம்பொன், வெண்கலம் இப்படின்னு இந்த மாதிரியான பொருட்களான சிலைகளை மட்டும்தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா நவபாஷாணங்கள்லயும் சரியான பதத்துல கலவையா செய்யப்பட்ட சிலை எங்க இருக்கும் அப்படின்னு தெரியுமா? போகர் நவபாஷாணங்களை சேர்த்து உருவாக்கியது முருகன் சிலைய. அந்த சிலைக்கு செய்யப்பட்ட அபிஷேகத்தின் தீர்த்து அருந்தினால் தீராத நோய்களும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். நவம் அப்படின்னா 9, பாஷாணம் அப்படின்னா விஷம், நவபாஷாணம் அப்படின்னா 9 வகையான விஷங்களை தான் அப்படி சொல்லுவாங்க. சித்தர்கள் முறையா 9 விதமான விஷயங்களையும் சேர்த்து கட்டுவதைத்தான் நவபாஷாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஷாணங்கள்ல மொத்தமா 64 வகைகள் இருக்கு. இதுல நீலி அப்படிங்கிற ஒரு பாஷாணமும் இருக்கு. இந்த நீலி மற்ற 63 பாஷாணங்களையும் செயலுக்க வைக்கக்கூடிய தன்மையுடையதான். தமிழ்நாட்டுல 4 இடங்கள்ல மட்டும்தான் நவபாஷாண சிலைகள் இருக்கு. ஒன்று பழை மலைக்கோவில்ல இருக்கு. 2வது கொடைக்கானல் பக்கத்துல இருக்கக்கூடிய பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில்ல. 3வது சிவகங்கையில பெரிச்சி கோவில் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய நவபாஷாண பைரவர் கோவில். மற்றொன்று பாத்தீங்கன்னா 4வது தேவிப்பட்டினத்துல அமைஞ்சிருக்கு. இந்த நவபாஷாண சிலைகள்ல 2 சிலைகளை மட்டும்தான் போகர் உருவாக்கி இருக்காரு. மற்ற 2 சிலைகளை யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியலையாம். நவபாஷாணங்களாலையும் உருவான சுவாமி சிலையை வழிபடுபவர்களுக்கு நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தீங்கு நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பழனிமலை தண்டாயுதபாணியை வழிபடுபவர்களுக்கு நவகிரகங்களை ஒருங்கே வழிபடுவதா அர்த்தம் அப்படின்னு கருதப்படுது. பழனி முருகன் சிலைக்கு அபிஷேகம் செய்யப்படக்கூடிய அந்த நீரை பருகுவதால தீராத நோய்களும் கூட தீர்ந்துடும் அப்படின்னு கூறப்படுது. அது மட்டும் இல்லைங்க, எதிர்காலத்துல வரக்கூடிய ஒரு கொடிய நோய்க்காக சுமார் 2800 வருஷத்துக்கு முன்னாடி போகர் சித்தர் மூலமா உருவாக்கப்பட்டதுதான் இந்த நவபாஷாணம். 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்ட ராஜாக்கள் போரில் ஈடுபட்டு இருந்த சமயம் அது. மற்றவர் கைக்கு இந்த மருந்து கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் வரக்கூடிய சுல்தான்கள் பிரிட்டிஷ் இவங்க கிட்ட இருந்து இந்த மருந்தை நம்ம காப்பாற்றணும், ரொம்பவே மகத்துவம் வாய்ந்த இந்த மருந்தை அவங்க வேற எதுக்காவது பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பொதுவா தமிழகத்துல கடவுளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அதை பயன்படுத்தி இதை நம்ம மறைச்சு வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலும் சரி இந்த காலகட்டத்திலும் சரி தமிழகத்துல கடவுள்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி மரியாதை இருக்கு. அதுவும் முருகன் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது? முருகன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். முருகனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் அப்பேற்பட்ட முருகன் சிலையில இந்த நவபாஷாண சிலையை செஞ்சிருக்காரு போகர் அப்படின்னு எல்லாருமே நம்பினாங்க. இந்த மருந்தின் மீது யாருக்குமே தனி உரிமை கிடையாது அப்படின்னும் நம்ம மக்கள் கருதுனாங்க. ஏன் அப்படின்னா முருகன் அப்படிங்கிறவர் ரொம்பவே பொதுவானவர். இதையெல்லாம் அறிஞ்ச போகர் சித்தர் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னும் அப்போ இருக்க ராஜாக்கள் நம்பினாங்க. இந்த சிலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா யானைமுட்டி மலையில செஞ்சதா சொல்லப்படுது. போகர் அந்த யானைமுட்டி மலையில தவம் செஞ்சு இந்த நவபாஷாணங்களையும் ஒன்றா ஒரு கலவையா செஞ்சு சரியான பதத்துல இந்த நவபாஷாண சிலையை செஞ்சதா சொல்லப்படுது. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பழனி முருகன் கோவில்ல ஒவ்வொரு வருஷமும் 30 கோடிக்கும் அதிகமான காணிக்கைகள் வருது. இது போக இப்ப இந்த கோவில்ல இருக்கக்கூடிய முருகர் சிலை நவபாஷாண சிலை கிடையாது அப்படின்னும் அது போல் உருவாக்கப்பட்ட போலி அப்படின்னும் சொல்லப்படுது.